ஹாய், ஹலோ ஜிடிஎஸ். ஃபோட்டோஷாப்பில ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணுறதுக்கு ரேசர் டூல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? அத விட ஈஸி ட்ரிக் ஒண்ணு இருக்கு. வாங்க நான் சொல்றேன். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஃபோட்டோஷாப்பில வந்து இமேஜ் ஒண்ணு வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இந்த இமேஜில வந்து பேக்ரவுண்ட வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன செய்யணும்னா, செலக்ட் போயிட்டு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும், சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகும் இப்போ. செலக்ட் ஆனதுக்கப்புறம், கீழ அடியில இருக்க லேயர் மாஸ்க்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ எனக்கு இங்க கீழ இருக்க இந்த கால் துண்ட மட்டும் ரிமூவ் பண்ணணுமா இருந்தா, பிரஷ்ஷ கிளிக் பண்ணிட்டு, கலர் வந்து பிளக்கா மாத்திட்டு, இந்த இடத்த அப்படியே பிரஷ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இந்த இடம் வந்து அப்படியே ஹைட் ஆகும். எனக்கு இப்போ இந்த இடத்த வந்து ரிவீல் பண்ணணும். எனக்கு மறுபடியும் இந்த இடம் வேணும் அப்புட்ன்னா, அன்டூ பண்ண வேண்டிய அவசியம் மட்டும் இல்ல. பிரஷ்ல வந்து ஒயிட் கலர மாத்திட்டு, லைட்டா அப்படியே பிரஷ் பண்ணா என்ன ஆகும்னா, திருப்பி இந்த இடம் வந்து என்ன செய்யும்? ரிவீல் ஆகும். அப்புறம் என்ன? கிரியேட், இம்ப்ரூவ், ரிப்பீட். சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா காத்தோட சுத்த வச்சா ரிங்